வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைல் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் போகலாம். 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு அரை மூடி தேங்காயை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 வரமிளகாய், ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகும் சோம்பையும் போட்டுக்கலாம். அதுவும் பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அடுத்து வரமிளகாய் கிள்ளி வச்சதை போட்டுக்கலாம். இது விதையை நான் கொஞ்சம் நீக்கிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திட்டு இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கனை சேர்த்தன பிறகு அதோட மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷமாக மூடி வச்சதில் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ இந்த தண்ணி பத்தாது. இன்னும் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். அப்புறம் பார்க்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷமாக தண்ணி விட்டு வெந்ததில் நல்லா மிளகாயோட காரம்லாம் இறங்கி நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீறி வச்சுருந்த தேங்காயை சேர்த்திட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். ஆறுச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடலாம். பரிமாறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஈஸி அண்ட் சிம்பிளான இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை நாட்டுக்கோழிலையோ பிராய்லர் சிக்கன்லையோ வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.